வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இந்த கறவை மாடு வளர்ப்பு வந்து புதுசாக வைக்கிறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை வந்து அனுப்பிவிட்டு வந்து பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து எல்லாருமே இந்த தண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா? காலையில் தண்ணி எத்தனை மணிக்கு வைக்கணும், மதியம் எத்தனை மணிக்கு வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ம், கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 முறை வைக்கணுமா, 3 முறை வைக்கணுமா, இல்லை 4 முறை வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டைமிங் கேட்குறாங்க. நாங்கள் வந்து எப்படி எந்த முறையில் நான் வைக்கிறேன் அப்படின்னா, காலையில் நான் வந்து 5 மணிக்கு கறவை, காலையில் 5 மணிக்கு வந்து ஒரு தடவை தீவனம் வைப்பேன். அதே மாதிரி மதியானம் 5 மணிக்கு கறவை, 4 டு 4:30 5 அந்த ஒரு 1/2 hour முன்ன பின்ன தான் வைப்பேன். அதனால வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்து எனக்கு காலையிலே நான் 5 மணிக்கு தண்ணி வச்சுருவேன் மாட்டுக்கு. தீவனம் கொடுத்த பிறகு தண்ணி வைப்பேன். அதே மாதிரி மதியமும் நம்ம எனக்கு கறவை டைம் தான். காலைல எந்த டைம் கறக்குறேனோ அதே டைம் தான் மதியமும் நான் கறக்குறேன். அதனால அந்த டைம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா வந்து இந்த காலையில கறவையும் போது கொடுங்க. ஏன்னா அது வந்து தீவனம் கொடுக்கறது ஒரு டைமாகவும், பால் கறக்கிறது ஒரு டைமு, அதுக்கு பிறகு வந்து வைக்கோல் அள்ளி போகிறது ஒரு டைம் அப்படின்னு செஞ்சோம்னா நமக்கு வேலைகள்லாம் இழுத்துக்கிட்டே போகும். அதனால என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்ததுமே மாட்டை ஒரு வேறு இடத்துல பிடிச்சி கட்டி அந்த மாட்டுக்கான அந்த மாட்டை கொண்டு போய் உடனே கட்டுறோம். தீவனத்தை கொண்டு வைக்கிறோம். தீவனம் அப்படின்னா அடர் தீவனம். அதை கொண்டு வைக்கிறோம், பால் கறக்கிறோம். உடனே வந்து மாட்டுக்கான வைக்கோலை வந்து போட்டுட்டு, அடுத்து இந்த சாணி இருக்கிறது வந்து நம்ம இந்த கொண்டு போய் சென்டரில் வந்து போட்டுட்டு, இல்லை வேறு வேலை இருந்தால் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து சாணி அள்ளிக்கலாம். ஏன்னா வந்து சாணி அள்ளுறது அந்த ஒரு வேலை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருக்கு. இல்லை அப்படின்னா காலையிலேயே சாணியை ஃபஸ்ட்டு அள்ளுங்க, மாட்டை கழுவுங்க, உடனே பால் கறங்க. காங்கட்டை போட்டிருக்கவங்க வந்து அதுமாரி செய்யலாம். நான் வந்து அந்த 12 ஹவருக்கு வந்து எனக்கு டைமிங் காலையிலேயும் மாலையிலேயும் இருக்கிறதுனால நான் 2 டைம் தான் வந்து தீவனம் கொடுக்குறேன். ஆனால் நடுவில் வந்து 10 மணிக்கு வந்து வெறும் தண்ணி தான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அந்த டைமில் அடர் தீவனம் அப்படிங்கிறது தண்ணி குடிக்கிறதுக்காக கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த 10 லிட்டரு கீழே இருக்கிற மாட்டுக்கு வந்து வெறும் பச்சை தண்ணி தான் கொடுப்பேன். ஓகேங்களா? காலையிலேயும் மாலையிலேயும் மாட்டுக்கு அடர் தீவனம் உண்டு. 2வது வேலை வந்து வெறும் பச்சை தண்ணி தான். அந்த டைமில் வந்து மாட்டுக்கு ஏதோ வந்து தவிடு போட்டு தண்ணி கட்டுவேன். அதிகமாக வந்து போட மாட்டேன். ஆனால் அதே மாதிரி 10 லிட்டருக்கு அதிகமாக கறக்கிற மாடு இருக்குது பார்த்தீங்களா? காலையில் ஒரு 7 இல்லை 10 கறக்கிற மாடு, காலைல 10 மதியம் 10. அந்த மாட்டுக்கு வந்து என்ன செய்வேன்னா தீவனம் வந்து கொடுப்பேன். எப்படின்னா 10 கிலோ ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறவை உள்ள மாடுன்னா 10 கிலோவை காலையில் ஒரு 3:30, மதியானம் வந்து 3:30. அது எப்படின்னா பால் கறக்கிற டைமில் 3:30, 7 அந்த டைமில் வந்து 10 மணிக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதில் வந்து ஒரு 3 கிலோ அப்படிங்கும்போது அதை வந்து 10 வந்து ஏன் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னா, மாட்டு செரிமான கோளாறு வராமல் இருக்கணும். அதுக்காக வந்து அதை பிரித்து கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு கறவைக்கு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாட்டை வந்து தீவனத்தை பிரித்து கொடுங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து 3 டைம் வந்து நம்ம வைக்கோல் வந்து ஒரு டைம் வைக்கோல் கொடுத்தாலும் 2 டைம் வந்து பசுந்தீவனம் உங்கள்கிட்ட எந்த மாதிரியான தீவனங்கள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கிங்க. இப்ப நான் சொல்றது அப்படிங்கிறது வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஏன்னா என்கிட்ட வைக்கோல் அதிகமா இருக்குது, பசுந்தீவனம் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு டைம் போடுவேன். இல்லை எனக்கு வந்து பசுந்தீவனம் நிறைய இருக்கு அப்படின்னா 2 டைம் வந்து காலையிலையும் மாலையிலும் போட்டுட்டு மதியம் ஒரு 10 மணி வாக்கில் வந்து வைக்கோல் போடுவேன். இதெல்லாம் வந்து நம்மளா வந்து பார்த்து செஞ்சுக்கிறது தான். அதனால நீங்க வந்து இந்த தீவன முறையை வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிங்க. இப்போ வந்து காலையில் 6 மணிலேருந்து கறக்குறீங்கன்னா மதியம் 6 மணிக்கு அப்படின்னா டைமில் நடுவில் எத்தனை மணி நேரம் வருது அது வந்து 2ஆ பிரித்து அந்த டைமில் வந்து தண்ணி கொடுங்க. சில பேர் வந்து காலையில் 4 மணிக்கு கறப்பாங்க, மதியம் 3 மணிக்கே கறப்பாங்க. இல்லை காலைல ஒரு 7 மணிக்கு கறப்பாங்க, மதியானம் 3 மணிக்கு கறப்பாங்க. அப்படின்னா காலைல 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வருது அதில் ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த டைமில் வந்து தண்ணி வைங்க. இது வந்து எதுக்குன்னா அந்த பண்ணை முறையில் இருக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும். மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகாது. அதனால அதை விட்டுடுங்க. மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்கள விட்டுடுங்க, அது வேண்டியதில்லை. பண்ணை முறையில் இருக்கிறவங்க மட்டும் இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஏன்னா நடுவில் தண்ணி வச்சோம்னு வச்சிங்களேன், அந்த டைமில் வந்து நமக்கு வந்து பால் அதிகமாக வந்து ஒரு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் பால் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பண்ணையாக உட்காந்துருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம இந்த முறையை செய்யலாம். அதனால டைமிங் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சரிங்களா?
அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.